வீட்டுக்கு வந்தாச்சு மழையில நனைஞ்சுக்கிட்டே வண்டி ஓடின்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆலவன் பொம்மை மாதிரி இல்ல? அதேதான். எங்க அம்மா முறுக்கு சுட்டாங்க, நான் ஊருக்கு போய் சாப்பிட போறேன்னு கூட்டின்னு வராரு. நல்லா இருக்குதா? கூட என்னமா சூப்பரா இருக்கு. சின்ன சின்னதா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசா இருக்கு. சரிம்மா சரி. சூப்பரா இருக்குது. என்ன திடீர்னு ஒல்லி ஆயிட்டியா இல்ல மாடர்னா மாறிட்டியா? என்னப்பா இப்ப நீ சுத்தி காட்டின ட்ரெஸ் போட்டு, அதனாலதான் அப்பா அப்பா என்ன பாருப்பா நான் எப்படி ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு பாருப்பா. போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறோம். அவங்க வந்து முறுக்குலாம் சுட்டு வச்சுக்கிறேன், பிள்ளைங்களாம் வந்தா சாப்பிடும் வாங்க ரொம்ப ஆச்சுல வீட்டுக்கு வந்து வாங்க செடிலாம் நல்லா சொல்லி கூப்பிட்டாங்க. சோ நானும் வந்து பாத்தீங்கன்னா இருமா வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா ஊருக்கு வந்து கிளம்புறோம். சர்ப்ரைஸ் தான். ஆமா என்னமா ஜிப்பு காட்டுறாரு. எங்க போறோம்மா? எங்க போறோம்? தாத்தாவா வீட்டுக்கு. தாத்தா வீட்டுக்கு போறோமா? தாத்தா வீட்டுக்கு அப்புறம் எங்க போறோம்? சரி சரி தாத்தா ஊருக்கு தான் போறோம். காலையில கிளம்பி வச்சிருக்கோம். நல்லா தான் இருக்கு சங்கீதா, ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா தான் இருக்கு. திரும்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் ஸ்டைல் நல்லா தான் இருக்கு. சங்கீதா அப்படியே மாடர்ன் கேலாம் மாறிட்டாரு பொழுது. சரி விடு. எங்க அம்மா போனோடனே கழுவி ஊத்துவாங்க. ஏன்னா போன் பண்ணி திட்டினாங்க, எதுக்கு முடி நீட்டா இருந்த முடிய வெட்டிட்டியேன்னு சொல்லி. அதான் ஸ்டைல்மா அப்படின்னா என்ன ஸ்டைலோ போ அப்படின்னாங்க. கிழங்கு கல்ல வச்சல எல்லாம் இங்க வச்சா வீணா போயிடும், எடுத்துன்னு போலாம். அங்க போனா நம்மளும் சாப்பிடலாம் அவங்களும் சாப்பிடுவாங்க. சரி அப்படியே பேக் பண்ணி கட்டப்பையில வச்சு தூக்கி போக வேண்டியதான். டக்குன்னு கிளம்ப வேண்டியதான். நான் கிளம்பிட்டேன் அவ்வளவுதான். அவ்வளவுதானா? சரி கட்டப்பை எடுத்தா ரெடி. ஓகே ஜெஷிதா ரெடி சொல்லு. ஜெஷிதா எப்படி போவ? ரெடி ரெடினா சரி சரி. பாம்பு நிறைய பாம்பு. ஆமா நிறைய பாம்பா? தண்ணி பாம்பு 5-6 பாம்பு, பெரிய பெரிய பாம்பு, குட்டி பாம்பு எக்கச்சக்கமா இருக்குது. என்னப்பா பா சரிம்மா அப்பா பாத்துட்டேன். சரி அந்த பாம்பு தான் பார்த்தா, அதான் பாம்பு. சரி போலாமா? ஓகே. எந்த ரெயின் கோட் என்னது? கிரீன் கலர் ஒண்ணுது, வெள்ளை கலர் என்னோடது. பாப்பாக்கு போகும்போது வாங்கிக்கலாம். சரி ஆமா. மழை இப்போ வந்து பெய்யல, நம்ம போகும்போது மழை பெய்யுதுன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்ப இறங்கி நின்னு காட்டி போட முடியாதுல்ல, அதனால ரெயின் கோட் போட்டுனே போலாம். போட்டுக்கலாம். என்ன பேபி பேப்பர் மாதிரி? அதான் 100 ரூபாய்க்கு அதான் இருக்கும். வராது பேபி இதெல்லாம். அப்புறம் நம்ம இதுக்காக நிறைய செலவு பண்ணியா வாங்க முடியும்? சரி ஆமா எல்லாமே தான் இருக்கும். போன் வைக்கிறது, பவுச்சு லாக் பண்றது. சரி போட்டு கிளம்பு. நான் ரெயின் கோட் போறது, நீ ரெயின் கோட் போறது எப்படி பாக்குறாரு? ரெண்டு பேரும் போறீங்க, எனக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி பாக்குறேன். என்னம்மா ஜெஷ்டா உனக்கு வேணுமா? ஜெஷ்டா உனக்கு வேணுமா? அவருக்கு வேணுமா? உனக்கு வேணுமா ஜெஷ்டா? வேணுமான்னு கேட்டா ஆமான்னு கேக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரெயின் கோட் பாருங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் வாங்கி வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வெள்ளை கலர் கலர் தெரியும்ல. உனக்கு ஃபுல்லாவா இருக்கும், கால் நினையும் தான். சரி இதுல போன் போட்டுக்க. என்னம்மா போலாமா? ஜெஷிதா போலாமா? நாங்க ரெடி. சரி நம்மளாம் வந்து கவர் போட்டுங்க. பேக் என்ன துணி இருக்குது, பேக் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுறேன். அதுக்கு ஒரு கவர் போட்டு கட்டப்பை போட்டு மூடிக்கலாம். சரி ஓகே. ஜெஷிதா வீட்டுக்கு போலாமா? ஜெஷிதா நாங்க வந்துகிட்டே இருந்தோம், மழை கம்மியா இருக்க மாதிரி தான் இருந்தது. இங்க கிட்ட வர பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியா போற மாதிரி இருக்குது. அதனால ஒரு நிழல் கூடையா பார்த்து நின்றுட்டோம் நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல. ஆலவன் பொம்மை மாதிரி இல்ல? அதேதான். பெரிய ரெயின் கோட்டா வாங்கி போட்டாச்சு ஜெஷிதா இல்ல. அது மட்டும் இல்ல அவருக்கு சின்னதா போட்டா இங்க பாருங்க என் முட்டி கீழே வந்து நானே. அதனால எங்களோட ரெயின் கோட் எடுத்து ஃபுல்லா போட்டாச்சு. ஜெஷிதா அப்பாட்ட காட்ட. சரி போலாம். ஏன்னா இன்னுமே பொழுது போக ஹெவியா மழை ஸ்டார்ட் ஆனாலும் ஆகும். ஏன்னா இருட்டிட்டே தான் இருக்கு. அதனால வீட்டுக்கு ஓடி போயிடலாம். ஓகே மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, கோழி குஞ்சு அமுக்குற மாதிரி ஜெஷிதா அமுக்கி அப்படியே தூக்கி போயிடலாம். வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட மழை வந்து பாத்தீங்கன்னா பெய்யாதுன்னு பார்த்தா மழை பெய்யுன்னு சொன்னாங்க. இருந்தால் 6ஆம் தேதி 7ஆம் தேதி
அப்படியா கடவுளே. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. மழையில நனைஞ்சுக்கிட்டே வண்டி ஓட்டின்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பொண்ணு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவர் பண்ணி கூட்டின்னு வந்தேன். நாங்களும் கால்லாம் நனைஞ்சிச்சு. ஆனா ட்ரெஸ் ரெயின் கோட் எதுக்கு இந்த ரெயின் ட்ரெஸ் ஃபுல்லா ரெயின் கோட்டை ஃபுல்லா கட்டு. எவ்வளவு நனைஞ்சிருக்க பாப்பா. கையெல்லாம் கிழிச்சிட்டுக்கிற சங்கீதா அதுக்குள்ள. ஆமா அது சைடுக்கு மட்டமான ரெயின் கோட் வாங்கி கொடுத்து கை கிழிஞ்சிட்டு கால் கிழிஞ்சிட்டுன்னா பேப்பரு நான் எனக்கு போடுறேன். எனக்கு எதுவுமே கிழிக்கலையா ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா வந்தாச்சு. ஜஷிதா ஆயா செல்லு ஆயா செல்லு. தாத்தாமா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல தலையை தோட்டு செய்யுங்க. தலையெல்லாம் நனையல. முன்னாடி மட்டும் தான் நனைஞ்சது. கூந்தெல்லாம் நனையல. ரெயின் கோட் ப்ரொடெக்ஷன் ஜஷிதா சுத்தமா நனையல. கால் மட்டும் லைட்டா நனைஞ்சிச்சு போல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். பஜ்ஜி மாலாம் வாங்கிட்டு வந்தீங்க பேபி. பஜ்ஜி மாலாம் வாங்கிட்டு வந்தியா? வீட்டுல கடந்த காலிஃபிளவர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மழைக்கு ஏத்த மாதிரி சுட சுட பஜ்ஜி சுட்டு சாப்பிடலாம். அப்போ வந்து மழை நஞ்சுதான் மாடு மேய்ப்பாரு. இப்படிதான் வருவாரு. பஜ்ஜி சுட்டு வைக்கலாம். மாமா கொடை எடுத்து போனாரா? ரெயின் கோட் போட்டு ரெயின் கோட் கொடை இப்பதான் 3 மணிக்கு வந்து சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டாரு. ஜஷிதா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஜீன்ஸ்லாம் நஞ்சின்னு வந்துக்கிறா. கூந்தலை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. ஸ்டைல் கூந்தல். நல்லா இல்லையா? நல்லாதான் இருக்குது. நல்லாதான் இருக்குது. என்ன சொல்றாங்க? நல்லாதான் நல்லா இல்லையா? அவ்வளவுதான் கட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அது வாரத்துக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியல. தலையெல்லாம் தோட்டுங்க. தலையெல்லாம் நினைல அவளுக்கு. அவளுக்கு எதுவுமே நினைல. சச்சிதா பாம்பு பாத்தியா? பாம்பு நாயகிட்ட சொல்லு. பாம்பு எங்கட பார்த்தா? என்ன சொல்லுச்சு? என்ன பாம்பு? பாம்பு என்ன சொல்லுச்சு? 10 பாம்பு. 10 5 சொல்ல. 5 எங்க பார்த்தா? 5 வீட்டுக்கிட்டே பார்த்தோம் சொல்ல. நம்ம வீட்டுல உனக்காக நான் பனங்காய் எடுத்துட்டு வந்துறேன். பனங்காய் சாப்பிடறதுக்கு அவுச்சாரு. சரி ஊருக்கு கிளம்போ பனங்காய் பூரா மழையில நினைச்சு எடுத்து வந்துக்கிற சங்கீதானி. எங்க பாதி போகணும். பாதி பூ சாப்பிட்டோம் நாங்க. சமைச்சதே உடலையே நானே. சமைச்சதே எடுத்துட்டியா? ஆமா இங்க ஒரு 2 நாள் இருக்கறோம்னு வெச்சுக்க. அவனா போடு ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சாலுமே அப்ப வெளிய போடு. நல்லா இருக்குதுனே. இங்க பாருங்க फ्रेंड्स. மார்னிங் செஞ்ச குருமா. என்ன பண்ணிருக்க? வெஜிடபிள் குருமா. ஒரு கறி குழம்பு எடுத்துட்டு வந்தா பரவாயில்லை. வெஜிடபிள் குருமான்றேமா நல்லா இருக்குதானா? பனங்காய்ங்க என்ன ஒரு ஆவி வைக்கலாம். அதெல்லாம் நல்ல இப்ப இன்னைக்கு வச்சு கிழங்கு எதுக்கு ஆவி வைக்கணும்? மழையில நினைச்சதுல அதனால. மழையில நினைச்சதுல நல்லா சூடா வேணும். ஒரு ஆவி வச்சு சாப்பிடலாம். சசிதா தாத்தா தாத்தா வந்துட்டாருமா? இப்பதான் வந்தோம். சரியான மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். மழையில நனைஞ்சு மாடு மேய்ச்சிட்டு இப்பதான் வந்திருக்காரு. நான் ஜஷிதா தாத்தாவும் மழை பெய்யுது. ஜஷிதா நீ போக கூடாது. தாத்தா தாத்தான்றாரு. இங்க வா இங்க வா ஜஷிதா இங்க வா. ஜஷிதா இங்க வா. சர்ப்ரைஸ். மாமாவே நாளைக்கு அங்க வரலான்னு பார்த்தாரு போல. இது இப்படி போஸ்ட் டைம்ல அப்படி வந்து சர்ப்ரைஸ் ஆயிந்தா 2 பேரும் சர்ப்ரைஸ் ஆயிருப்போம். எடுக்க போறாரு பாரு அவர் மாமா. அனகொண்டா சைஸ் இருக்குது. எவ்வளவு பெருசு முறுக்கு. சங்கீதா முறுக்கு சுட்டதுன்னா எங்க அம்மா முறுக்கு சுட்டாங்க. நான் ஊருக்கு போய் சாப்பிட போறேன்னு கூட்டின்னு வராரு.
முருகு தீபாவளிக்குலாம் அவங்க முருகுலாம் சுட்டு பொண்ணுக்குலாம் கொடுத்து அனுப்புறாங்க. ஒரு தடவையாவது எனக்கு முருகு சுட்டு இருக்கியாமான்னு கேட்டேன். அதுதான் சுட்டாங்களா? இது நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா மெல்லிசா சின்ன சின்னதா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசா இருக்குது. சரிம்மா சரி. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு தம்பி கூட. நல்லா இருக்கு ஜெசிகா. தம்பி கூட இவ்வளவு முறுக்கு இருக்குது. தம்பி சாப்பிடாம இருப்பான். எல்லாம் சாப்பிட வேண்டியதான். எவ்வளவு நெருவ கொச்ச கொச்ச கொச்சன்னு சுட்டுறாங்க. அதேதான் அப்படிதான். அதுதான் முறுக்கு. நான் மூணே என்ன இப்படி சுத்தனா வேலை முடிஞ்சிருது. வேலை முடிஞ்சது. அதுல அழகா இருக்கும். அவ்வளவுதான். ஜெசிகா பின்னாடியே போவாதா? நல்லா இருக்குமா மூஞ்சியா? நல்லா இருக்குதா? இன்னொன்னு அழகு ட்ரைனிங் இல்லன்னு நினைக்கிறேன். ஒரு முறுக்கு கருப்பா இருக்குது, ஒரு முறுக்கு வெள்ளையா இருக்குது. கடையில விக்க போறான். அத்தா அவர் உங்களை கலாய்க்கிறாரு. அவர் சுட்டா முறுக்கு நல்லாவே இருக்காது. ஆமா எல்லாத்தையும் எடுத்து வீணாக்காதீங்க. தாத்தாக்கு முறுக்கு எத்தனை கொடுக்குறாரு பொறுப்பா. சரி சரி. சொல்லவே இல்ல. அதான் சர்ப்ரைஸ். நாங்களே நான் இன்னைக்கு ஊருக்கு போறேனே ஐடியாவிலே இல்ல. தெரியாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நீ ஊருக்கு போலாமான்னு பேபி கேட்டாரா. சரி போலாமே ஜாலியா இருக்குமே சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்தாங்க. திடீர் பிளான். ஆமா. ஆனா திடீர் பிளான் மாதிரி மழையும் திடீர்னு வந்தது. மழை 3 மணிக்கு மேலதான் பெஞ்சுது. காலையில போயில. ஆமா காலையில இருந்து மழை கிடையாது. வீட்டுல கிளம்பும்போதெல்லாம் மழை கிடையாது. நாங்க வரும்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா தூரல் மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வர 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 வரணும்னு பாத்தீங்கன்னா எவ்வியா மழை பெஞ்சு நீ சொல்ற முறுக்கு ஒரு ஆமா. அதுக்கப்புறம் ஒரு 2 எட்ட நின்னுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா முறுக்க பார்த்து பயந்து வர்றாவ. காலையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பஜ்ஜி சொல்லலாம்னு சொல்லிட்டு காலிஃபிளவர் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வந்து பாத்தீங்கன்னா செய்யல. அப்போ அவங்க உடனே பஜ்ஜி செஞ்சு தருவான்னு கேட்டதுக்கு வந்து வேணாம் இப்ப சாப்பிட வேணாம், இப்ப லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில செஞ்சு கூட மீந்துனா கூட மதியம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம், நைட்டு செஞ்சேன்னா அது மீந்துனா சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சொல்லிட்டாங்க அம்மா. ஸோ அதனால காலையிலே வந்து காலிஃபிளவர் பஜ்ஜி போறதுக்கு நான் ரெடி பண்ணின்னு இருக்கேன். அம்மா உள்ள சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க, சாம்பார் வைக்கிறாங்க, முட்டை வைக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு பொரியல் பண்றதுக்காக நான் கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். பாத்திரம் எல்லாம் புதுசா இருக்குது. இண்டக்ஷன்ல வைக்கிறது பேபி. ஆமா இது நம்ம வாங்குறதா இண்டக்ஷன்ல மட்டும்தான் வைப்பாங்க. இப்ப உள்ள வந்து சமைக்கிறாங்க. நம்ம இண்டக்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா பஜ்ஜி போட்டு சாப்பிடுறோம் சுட சுட. ஃப்ரெண்ட்ஸ் இங்க நைட்டு ஃபுல்லா மழை ஃப்ரெண்ட்ஸ். விடிய மழை. ஆமா புயல் வேற வருதுன்னு சொல்றாங்க. சென்னையில இருக்கவங்க எல்லா ஊர்லயுமே எங்க இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா சேஃபா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். மழை பெய்யற போது பயமா இருக்குது. டிசம்பர் வந்தாலே ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்துரும்ல மழை. இந்த தடவை நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பேபி. நான் வந்து நைட்டு உட்காந்து நியூஸ் பாத்துன்னு இருக்கேன். மதன் கௌரி வந்து பாத்தீங்கன்னா போட்டுருந்தாரு, அதான் பார்த்தேன். பங்கல் புயல் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கான் புயல். ஆமா. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. தேவையான பொருளா முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு நீ வாங்கி வச்சிட்டியா? நான் தான் இங்க வந்துட்டு எங்க தேவையான பொருள் ஏதாவது வேணா கொல்லிக்காட்டுல போய் பசின்னு வந்துருக்குதான். இங்க எல்லாமே கிடைக்கும் பேபி. வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. போட்டுக்கலாம். எல்லாம் பொடி பொடியா கட் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் பெருசா வெட்டி போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்க. இப்ப பஜ்ஜி காலையிலே பஜ்ஜி தான். காலையிலே பார்த்தா இப்ப இருட்டின்னு இருக்குதுல்ல, வந்து 8 ஆக போகுது. 8 ஆயிடுச்சான். நம்ம வந்து பாத்தோன்னா கடகன்னு வேலை பார்த்தாதான் நம்ம சாப்பிட முடியும் எல்லா டைமும். நம்ம போயிட்டு செடி வாங்கிட்டு வரலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செடி, மிளகாய் செடி, மிளகாய் செடி, கத்திரிக்காய் செடி எதோனா வாங்கிட்டு வரலாம். எது இருக்கோ வாங்கிட்டு வரலாம். மிளகாய் செடி தான் மேக்ஸிமம் கேட்டாங்க. அதுதான் நம்ம யூஸ் ஆகும் பேபி. மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு. கத்திரிக்காய் மட்டும் தான். கத்திரிக்காய் நிறைய காய்ச்சினா ஒரு அளவுக்கு தான் அது. 4 செடி இந்த என்னம்மா என்னம்மா அது என்னம்மா அப்பா இட காட்டு, அப்பா இட காட்டு. அப்பா பூலாம் வந்து பாத்தீங்கன்னா பொடி பொடியா கட் பண்ணியாச்சு. இது நல்லா அலசிட்டு அப்படியே தண்ணி போட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி சுட போறேன் நான் இதாச்சு. ஸோ யாரெல்லாம் காலிஃபிளவர்ல பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க. நம்ம வந்து திருவிழாக்கெல்லாம் போகும்போது வச்சிருக்காங்க தானே அது பஜ்ஜி, அந்த காலிஃபிளவர் பஜ்ஜி தான் போட்டு தருவாங்க. அதான் அண்ணாடா இது மட்டும் நல்லா டேஸ்டா இருக்கேன்னு யோசிச்சு பாத்திருக்கேன். ஆனா அவங்க வச்சிருக்க பஜ்ஜி மாவு நல்லா டேஸ்டா இருக்கும். சோ நம்ம கடையில தான் ரெடி மிக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். சோ அதை வச்சு நம்ம பஜ்ஜி சுட்டுடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். காலிஃபிளவர் வந்து பாத்தீங்கன்னா சுடுதண்ணில போட்டு கிளீன் பண்ணியாச்சு. இதை தனியா எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்க விட்ட தண்ணி உப்பு போட்டு
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரை வடிகட்டி எடுத்துட்டு பஜ்ஜி போட்டுற வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இது. இந்தா கரெக்டா பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணிடுவியா இல்ல அரைக்குறையா பத்தாம போயிடுமா? இல்ல இல்ல கரெக்டா பண்ணிடுவேன். கரெக்டா பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் மாவு மிக்ஸ் பண்ணிட்டு இதை போட்டுக்கலாமோ? அதான் எனக்கு தெரியும், நீ இப்படிதான் ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். என்னம்மா வா, அவர் எதையுமே பார்க்க மாட்டாரு, உடனே வாவ் செஞ்சாலே அது வாவ் தான் பேபி. அப்படிதானே ஜெஷிதா? வாவ். நீ கை வைக்க கூடாது ஜெஷிதா, கை விடு. ஆப்பாயிட்டோம். பஜ்ஜி மாவுல வந்து பாத்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருந்துரும். நம்ம அப்படியே பசஞ்சு போட்டுற வேண்டியதுதான். பஜ்ஜி மாவு முதல்ல என்ன பண்ணணும்னா மாவு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அது எல்லாத்தையும் போடணுமே. ஆமா அது சங்கீதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போசிட்ல பண்ணிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி நிறைய ஊத்தாத, நிறைய மிக்ஸ் பண்ணல. பஜ்ஜி மாவு நிறைய போடு, பத்தாது. ஏன் செய்யலாம் போல பேபி, எப்பயுமே எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கரெக்டா குடுக்குற. அப்ப என்கிட்ட வேலை வாங்கலான்னு பாக்குற நீ. சரி, பஜ்ஜி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பஜ்ஜி மிக்ஸ் பண்ணியாச்சா? பொரிச்சு எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, வாழைக்காய் ஒன்று வச்சிருக்கேன் நாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு பஜ்ஜி போட்டு சாப்பிடுவாங்க. இப்போதைக்கு இது போதும். மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். அவ்வளவுதான், வேலையை முடிஞ்சது. நல்லா இருட்டிட்டு இருக்கு. நல்லா மழை டைம்ல வந்து பஜ்ஜி எல்லாம் வேற லெவல் காம்பினேஷனா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அப்படியே சுட சுட டீ எல்லாம் குடிச்சா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பஜ்ஜி மட்டும் சாப்பிட போறோம். பஜ்ஜி போடு. என்னம்மா தாத்தாவும் தாத்தாவும் தாத்தா ஜோபில தான் எப்ப பார்த்தாலும் தாத்தா பாக்கெட்ல கை விடுறது. என்னம்மா தாத்தா கிட்ட என்ன ஆகுது? எப்ப தாத்தா வருவாருன்னு காத்துனே இருப்பாரு போல. காச்சி சாச்சி காச்சி சாச்சி 2 மட்டும் நல்லா கத்து வச்சுக்கினாரு. கடைக்கு போகும்போதெல்லாம் சாச்சியா. நேத்து வந்து நான் பேம்பஸ் இல்லன்னு போய் பாத்துட்டு வாமான்னு சொல்லி அனுப்புறேன். எக்ஸல் சைஸ் சொல்லிட்டு நான் சொல்றேன். இவரு என்ன சொல்றாரு, ஆயா சாச்சி ஆயா சாச்சி, அவருக்கு வேணுன்றது அவரு சொல்லி அனுப்புறாரு. ஆயா சாச்சி அப்படின்னு. பூனை தோத்துறாரா? சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் பஜ்ஜி போட்டாச்சு. ஏய் பக்கோடாவோட பஜ்ஜி சூப்பரா இருக்குங்க. சாப்பிடுறதுக்குமே நல்லா டேஸ்டா இருக்கு பேபி. அப்படியே கோட்டிங் எல்லாம் ஒட்டி காலிஃபிளவர் பஜ்ஜி. எஸ், நல்லா இருக்கு. காலிஃபிளவர் பக்கோடா தான் செய்யணும் பேரு. பஜ்ஜினா நீட்டா இருந்தாதான் பஜ்ஜி, இது மாதிரி இருந்தா பக்கோடா. பக்கோடா ஆமா, சரியோட காலிஃபிளவர் பக்கோடா, பஜ்ஜி பக்கோடா. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவல். ஆயில் ரொம்பலாம் இல்ல, நார்மலா ஓகேவா இருக்கு. இது வந்து அப்பாக்குலாம் கொடுத்து பார்ப்போம், ஏன்னா அவங்க பஜ்ஜி போட்டுருக்க மாட்டாங்களே. ஸோ கொடுத்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ரிஷிதா பஜ்ஜி நல்லா இருக்குதா? சூப்பரா பஜ்ஜி போட்டு எடுத்துன்னு வந்தாச்சு. நல்லா இருக்கு, எனக்கு புரியுது. நல்லா இருக்குதா? கூட அத்தமா சூப்பரா இருக்கா? கூட அத்தா மாமா கூட சாப்பிடுமாமா. நீ பஜ்ஜி மாவு பஜ்ஜி போட்டுருக்கியாமா? இதுல ஆயாக்கு ஊட்டுறாரு பத்தி அவரு. 65 நல்லா இருக்கா பஜ்ஜி நல்லா இருக்கான்னு சொன்னேன். இதான் சூப்பரா இருக்கு. பஜ்ஜி தான் நல்லா இருக்குது. அது கொஞ்சம் அழுத்தமா கடம்பரான்னு இருக்கும். இது ஆமா, இது நல்லா சாஃப்டா இருக்கு. சரி சரி. பஜ்ஜி போடும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன சைஸா போட்டா நல்லா இருக்குது. பெரிய சைஸ் விட சின்ன சைஸா போட்டு செஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப சுருங்கி போகல. 65 போட்டோன்னா வந்து ரொம்ப அப்படியே ட்ரை. பெரிய பூவை போட்டா அது அப்படியே சின்னதாகும்ல. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பெருசாவே இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை விட சின்னதா போட்டா நல்லா இருக்கும். சின்ன சின்ன சைஸா போட்டா சாப்பிட நல்லா டேஸ்டா நல்லா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மழைக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் பஜ்ஜி போட்டாச்சு. கமெண்ட் வந்து ஊருக்கு போங்க, அம்மா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மழையில எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சேஃபா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பாய்.